அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்திருக்க ஒரு மகிழ்ச்சியான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க அந்த அறிவிப்பு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு வந்தாச்சுங்க. ஸோ தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதிய 6 லட்சம் மக்கள்களுக்கு டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சார்பாக ரிசல்ட்டு வெளியிட போகிறதா நமக்கு சில அறிவிப்புகளை கூறிட்டாங்க. ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வுடைய முடிவுகள் பார்த்திங்கன்னா விரைவில் வெளியிடப்படுன்றதை நாம் பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம். ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் பேப்பர் 2 ரிசல்ட் போன மாதமே முடிக்கப்பட்ட நிலையில் ரிசல்ட்டுக்காக கிட்டத்தட்ட 6 லட்சம் மக்கள் என்னைக்கு ரிசல்ட்டு, இன்றைக்கி ரிசல்ட்டாக, நாளைக்கு ரிசல்ட்டாக, இப்படி ரிசல்ட்டுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டெட் பேப்பர் 2 ரிசல்ட்டில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகள் தயார் நிலையில் இருக்குங்க. ஸோ ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன் டெட்டு 2022 பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் மீண்டும் கண்டினியூஸாக குளறுபடிகள் எல்லாமே சென்று கொண்டிருப்பதனால அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை சிறந்த முறையில் பயன்படுத்திக்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரால் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு 2-3 மடங்காக கிடைக்கும். ஸோ அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் நிறைய பேர்த்துக்கு மார்க்குடைய மதிப்பெண்களும் அதிகப்படியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நிறைய மக்கள் பார்த்திங்கன்னா அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை பயன்படுத்துறதுனால கிட்டத்தட்ட ஒரு 7லேருந்து ஒரு 13 மதிப்பெண்கள் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் மூலமா நமக்கு கூடுதலாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் டெட்டோடைய ரிசல்ட்ஸை நாம் விரைவில் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க மிக முக்கியமான தகவல்கள் என்னென்ன, ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்குண்டான நியமன தேர்வை ரத்து செய்ய டிஆர்பி பார்த்திங்கன்னா விரைவில் இதற்குண்டான ஒரு சிறப்பு ஆணையை வெளியிட போகிறாங்க. ஸோ தமிழகத்தில் பள்ளி கல்வித்துறையின் கீழே ஆசிரியர் தகுதி தேர்வு இருக்குது பார்த்திங்களா, அதை ரத்து செய்வதற்காக விரைவில் ஒரு சிறப்பு ஆணையை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்தவர்களுக்குண்டான யூஜிடிஆர்பியை ரத்து ஆணை விரைவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் நமக்கு கொண்டு வருவார்ன்றதை நம்ம பொறுத்து நம்ம பார்க்கலாம். அதே போல் பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸோடைய மாற்றப்பட்ட பட்டியல் விரைவில் நாம் எதிர்பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.